வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் உள்ள மிகப்பெரிய லித்தியம் படிவுகளில் ஒன்று இருக்கும் ஷெவ்செங்கோ நகரை நோக்கி ரஷ்ய படைகள் இஞ்சாக நகருகின்றன. லித்தியம் சுரங்கம் ஏற்கனவே கைப்பற்றப்பட்டதாக சில செய்தி அறிக்கைகள் கூறின. ஆனால் இது அதே பெயரில் உள்ள வேறு ஒரு உக்ரைன் நகரத்தை பற்றியது. லித்தியம் படிவுகள் ஷெவ்செங்கோ நகரின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இது டொனட்ஸ் பிராந்தியத்தில் உள்ள நகரம். நேற்று வெளியிடப்பட்ட போர் வரைபடத்தின்படி ரஷ்ய துருப்புகள் வெலிகா நோவோசில்கா கிராமத்திற்கு அருகில் இந்த நகரத்தை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளன. இந்த நகர்வுக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ளது. அமெரிக்க செனட் உறுப்பினர் லிண்ட்சே கிரகாம் மற்றும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்புக்கு நெருக்கமான பிற அமெரிக்க அரசியல்வாதிகள் உக்ரைன் ரஷ்யாவால் கைப்பற்றப்படக்கூடிய தனது பெரிய அளவிலான கனிம வளங்களை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கும் என்றும் அதை செய்தால் ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைனுக்கு தொடர்ந்து நிதியுதவி செய்யக்கூடிய வாய்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இதன் விளைவாக உக்ரைனில் கனிமங்கள் நிறைந்த இடங்களை ஆக்கிரமிப்பதற்கு மாஸ்கோ முன்னுரிமை அளித்ததாக சிலர் தெரிவிக்கின்றனர். லித்தியம் வெள்ளை தங்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது ஒரு முக்கியமான மூலோபாய வளமாகும். இது பேட்டரிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் நிலையான பொருளாதாரங்களுக்கு எந்த ஒரு வருங்கால மாற்றத்திற்கும் அதன் அத்தியாவசிய ஆதாரமாகும். ஷெவ்செங்கோ லித்தியம் படிவுகள் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டால் இது உக்ரைன் ரஷ்யாவுடன் இழக்கும் இரண்டாவது லித்தியம் படிவுகள். முதலாவது இழப்பு பெர்டியன்ஸ்க்கு வடக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பால்கா குரூடா நகர லித்தியம் படிவுகள். உக்ரைனின் மற்ற இரண்டு பெரிய லித்தியம் படிவுகள் லினிப்ரோ ஆற்றின் மேற்கில் உள்ள குரோபினிவ்ஸ்கி நகருக்கு அருகில் அமைந்துள்ளன. எனவே அவை நேரடியாக ரஷ்ய ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகவில்லை. ரஷ்ய ராணுவம் கைப்பற்ற முயலும் மற்றொரு உக்ரைனிய நகரம் போக்ரோவ்ஸ் ஒரு முக்கியமான நகரம் என்பதற்கான காரணம் இது ஒரு விநியோக மையமாக செயற்படுகிறது மற்றும் பல மாதங்களாக ரஷ்யாவின் முன்னுரிமை இலக்காக உள்ளது. போர் ஆய்வு அமைப்பு ISWவின் அறிக்கைகளின்படி ரஷ்ய படைகள் போக்ரோவ்ஸ் நோக்கி முன்னேற பல மாதங்களாக முயன்று வருகின்றன. ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் ஏற்கனவே போக்ரோவ்ஸ் நகரத்தின் மீது பறந்து வருகின்றன. ஆனால் இதுவரை ரஷ்ய படைகளால் அந்த நகரத்தை நெருங்க முடியவில்லை. நகர்ப்புற போர்கள் எதுவும் இதுவரை இல்லை. ரஷ்ய கவச படைகளும் வடகொரிய காலாட்படையும் இணைந்து உக்ரைனிய படைகளுக்கு எதிராக போர் புரிகின்றன. அதனால் போர் நடக்கும் போது கவச வாகனங்களுக்கு உள்ளே உள்ள ரஷ்ய துருப்புக்களை விட கால்நடையாக நகரும் வடகொரிய காலாட்படையின் பல மடங்கு அதிக உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் லக்சம்பர்க் அளவிலான ரஷ்ய பகுதியை ஆக்கிரமிக்க உக்ரைன் ஆகஸ்ட் மாதம் அதன் மாபெரும் வடக்கு அண்டை நாடான ரஷ்யா மீது படையெடுத்தது. அதன் பின்னர் கிரெம்ளின் எதிர் தாக்குதல்கள் மெதுவாகவும் கடுமையான உயிர் இழப்புகளுடனும் தொடங்கியது. ரஷ்ய துருப்புகளின் கடுமையான உயிரிழப்புகளின் பின் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய பகுதியின் அளவை குறைத்து 30 கிலோமீட்டர் அகலமும் வடக்கிலிருந்து தெற்காக 60 கிலோமீட்டர் நீளமும் உள்ள விவசாய வயல்களும் கிராமங்களும் காடுகளும் அடங்கிய பகுதி இப்போதும் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ரஷ்ய தலைவர் புட்டின் பலமுறை உக்ரைன் படைகளை ரஷ்யாவிலிருந்து அகற்ற உத்தரவிட்டார். மிக சமீபத்தில் ஜனவரி 1 காலக்கெடுவுக்குள் உக்ரைன் படைகளை ரஷ்யாவில் இருந்து அகற்றுமாறு தமது இராணுவத்திற்கு புட்டின் உத்தரவிட்டார். அதற்காக ஆயிரக்கணக்கான வடகொரிய காலாட்படைகளை தமது இராணுவத்திற்காக பெற்றுக் கொடுத்தார். ஆனால் வடகொரிய காலாட்படைகள் போர் முனையில் பெரிய மாற்றம் எதையும் செய்ய முடியவில்லை. வந்த வடகொரிய காலாட்படைகளில் 1/3 கொல்லப்பட்டு விட்டனர் அல்லது காயமடைந்து விட்டனர். இரு தரப்பிலிருந்தும் புதிய தகவல்களின்படி கடந்த 48 மணி நேரமாக குர்ஸ்கின் வடக்கு முனையில் கடுமையான போர் நடந்து வருகிறது. உக்ரைன் சார்பு வட்டாரங்கள் பெரிய தற்காப்பு வெற்றிகளை பற்றி கூறுகின்றன. ரஷ்ய சார்பு டெலிகிராம் சேனல்கள் போர்க்களத்தின் நிலைமை தெளிவற்றதாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருப்பதாக கூறுவதுடன் நிறுத்திக் கொள்கின்றன. யாருடைய கை ஓங்குகிறது என்ற விஷயத்தில் இருதரப்பு கூற்றுகளும் சற்று முரண்படுகின்றது. நேற்று வியாழக்கிழமை உக்ரைனின் 47வது இயந்திரமயமாக்கப்பட்ட படையணியால் வெளியிடப்பட்ட காணொளி திறந்த பனிப்பொழிவுகளில் டேங்கர் உட்பட கவச வாகனங்களுடன் கூடிய ரஷ்ய படைப்பிரிவு மீதான தாக்குதலை காட்டியது. ரஷ்ய படைகள் மீது தாக்குதல் நடத்திய உக்ரைனின் 47வது இயந்திரமயமாக்கப்பட்ட படையணியின் அனைத்து வாகனங்களிலும் ஆளற்ற விமான எதிர்ப்பு திரைகளும் பொருத்தப்பட்டுள்ளன. ரஷ்யாவுக்குள் அமெரிக்க தயாரிப்பு M1A1 டேங்கர் மற்றும் பிராட்லி காலாட்படை போர் வாகனங்களுடன் போர் புரியும் உக்ரைனின் 47வது இயந்திரமயமாக்கப்பட்ட படையணி உக்ரைனின் சிறந்த போர் பிரிவுகளில் ஒன்றாகும். உக்ரைனில் கடுமையான தரைப்போர் நடக்கும் நிலையிலும் அந்த படைப்பிரிவை ரஷ்யாவுக்குள் இறக்கியுள்ளது உக்ரைன் ராணுவம். மேல்நிலை உளவு மற்றும் முதல் நபர் பார்வை FPV ஆளற்ற விமான ஒளிப்பதிவுகள் 47வது படைப்பிரிவின் தாக்குதல்களில் ரஷ்ய வாகனங்கள் வெடிக்கும் மற்றும் தீப்பிடித்து எரியும் காட்சிகளை காட்டுகின்றன. சில சமயங்களில் ரஷ்ய ராணுவத்தின் கவச நெடுவரிசை வாகனங்கள் அடுத்தடுத்து வெடிக்கும் காட்சிகளும் உள்ளன. பீரங்கி தாக்குதலை கடந்தும் செல்லும். கையெறி குண்டுகளை வீசும் ஆளற்ற விமானங்களை வெள்ளை சீருடை அணிந்து ரஷ்ய துருப்புக்களை வேட்டையாடுகின்றன.
FPV ஆளற்ற விமானங்கள் பனியில் வீழ்ந்து கிடக்கும் ரஷ்ய துருப்புக்களை தாக்குகின்றன. சில வெட்டுக்கள் பீரங்கி அல்லது கனரக மோட்டார் தாக்குதலால் பெருமளவில் பள்ளங்கள் ஏற்பட்டதை காட்டியது. 47வது படைப்பிரிவின் அறிக்கையின்படி அதன் துணை பிரிவுகள் அருகிலுள்ள உக்ரைனிய சிறப்பு நடவடிக்கை பிரிவுகளின் ஒத்துழைப்புடன் சுமார் 50 ராணுவ வாகனங்களுடன் 6 அலைகளில் தாக்கி ஒரு பெரிய ரஷ்ய தாக்குதலை முறியடித்தன. பல்லாயிரக்கணக்கான டாலர் மதிப்புள்ள எதிரி உபகரணங்கள் எரிக்கப்பட்டதாகவும் 45 ரஷ்ய துருப்புகள் கொல்லப்பட்டதாகவும் 53 பேர் காயமடைந்ததாகவும் அந்த பிரிவு கூறியது. காணொலிகளை புவி இருப்பிடம் செய்யும் அமைப்பான டீப் ஸ்டேட் வெளியிட்ட தகவலில் அந்த போர் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் விக்டோரோவ்கா கிராமத்திற்கு அருகில் நடந்ததை உறுதி செய்துள்ளது. உக்ரைனின் 47வது படைப்பிரிவின் திறந்த மூல காணொலிகளின் புவி இருப்பிட திருத்தங்கள் வடக்கு முனைக்கு அருகில் உள்ள போக்ரெப்னிகி கிராமத்திலும் அதை சுற்றியும் உக்ரைனின் 47வது படைப்பிரிவு தமது யூனிட்களை அமைத்துள்ளதை காட்டுகிறது. நேற்று வியாழக்கிழமை ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் குர்ஸ்கில் போக்ரெப்னிகி கிராமத்திற்கு அருகில் கடுமையான போர்கள் நடந்ததாகவும் கிராமத்திற்குள் நெருங்கிய துப்பாக்கி சூடு போர்கள் நடந்ததாகவும் தெரிவித்தன. 1.2 மில்லியன் சந்தாதாரர்களை கொண்ட பிரபல ரஷ்ய ராணுவ டெலிகிராம் சேனல் டிவா மஜூரா உக்ரைனிய முக்கிய தாக்குதல்கள் அந்த கிராமத்தில் நடப்பதாக கூறியது. கடந்த 24 மணி நேரத்தில் உக்ரைனின் படைகள் அங்கு 2 பெரிய தாக்குதல்களை நடத்தியதாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரஷ்யாவுக்குள் உள்ள பகுதிகளை மீட்பதில் எந்த அர்ப்பணிப்பும் ஆளற்ற வடகொரிய துருப்புக்களை போரில் இறக்குவது ரஷ்ய ராணுவத்திற்கு பின்னடைவை தருகிறது என்று அந்த ரஷ்ய டெலிகிராம் சேனல் கூறுகிறது. ரஷ்ய படைகள் தற்போது எதிர் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் போர்கள் இன்னமும் நடந்து வருவதாகவும் மாஸ்கோ சார்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. வியாழக்கிழமை ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சால் வெளியிடப்பட்ட ஒரு சூழ்நிலை புதுப்பிப்பு குர்ஸ்கின் முக்கிய எல்லையில் உள்ள அனைத்து இடங்களிலும் உக்ரைனிய படைகள் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய துருப்புகள் உக்ரைனிய போர் வாகனங்களை அழித்து நூற்றுக்கணக்கான உக்ரைனிய துருப்புக்களை கொன்று அல்லது காயப்படுத்தியதாகவும் கூறுகிறது. ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு அந்த கூற்றுக்களை ஆதரிக்க இந்த ஆதாரத்தையும் வழங்கவில்லை. ரஷ்ய சார்பு டெலிகிராம் சேனல்கள் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கைக்கு எதிரான சித்தரிப்புகளையே வெளியிட்டுள்ளன. உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி நேற்று வியாழக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பும்போது ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கும் என்று கூறினார். ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க விமான தளமான ராம்ஸ்டீனில் சுமார் 50 நட்பு நாடுகளின் கூட்டத்தில் செலன்ஸ்கி பேசினார். ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்புக்கு முன்பு பைடன் நிர்வாகம் நடத்தும் கடைசி கூட்டம் அது. செலன்ஸ்கி பேசிய போது ஐரோப்பாவுக்கும் முழு உலகத்திற்கும் இன்னமும் 11 நாட்களில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. நாம் இன்னமும் அதிகமாக ஒத்துழைக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் இன்னமும் அதிகமாக நம்ப வேண்டும், மேலும் சிறந்த முடிவுகளை ஒன்றாக அடைய வேண்டும் என்று செலன்ஸ்கி கூறினார். இது வாய்ப்புகளின் காலமாகவே நான் பார்க்கிறேன் என்றார் அவர். போர் 3 ஆண்டுகள் காலத்தை நெருங்கும் போது உக்ரைனுக்கு உதவ துருப்புக்களை அனுப்புமாறு ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு செலன்ஸ்கி மீண்டும் அழைப்பு விடுத்தார். ஜனாதிபதி ஜோ பைடனின் கீழ் அமெரிக்கா உக்ரைனின் மிகப்பெரிய போர்க்கால ஆதரவாளராக இருந்து வருகிறது. பிப்ரவரி 2022 முதல் $65 பில்லியன் மதிப்புள்ள ராணுவ உதவிகளை வழங்கியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே உக்ரைனுக்கு $500 மில்லியன் மதிப்புள்ள புதிய ராணுவ உதவியை அறிவித்தார். ரஷ்ய படைகளின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான உக்ரைனின் போர் நம் அனைவருக்கும் முக்கியமானது என்று கூறி குழுவின் 25வது கூட்டத்தை தொடங்கி வைத்தார். உக்ரைனுக்கு அதிக அளவு அமெரிக்க ராணுவ உதவியை விமர்சித்த ட்ரம்ப் போருக்கு விரைவான முடிவை கொண்டு வருவதாக உறுதியளித்தார். ஆனால் போர் நிறுத்தம் அல்லது அமைதி ஒப்பந்தம் குறித்து எந்த உறுதியான முன்மொழிவுகளையும் அவர் வெளியிடவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று தான் நம்புவதாக கூறினார். அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது எதிர்கால அமெரிக்க ஆதரவை பற்றி நாம் உண்மையில் ஊகிக்க கூடாது. காரணம் உலகின் வலிமையான சக்தியாக ரஷ்யா இருக்கும் என்பது அமெரிக்காவில் நலனில் இல்லை. அது தவிர அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளின் தலைமை என்ற தோற்றத்தை இழக்கும். ஐரோப்பிய ஒன்றியம் மிக சுலபமாக அந்த இடத்தை பிடிக்கும் என்று அவர் கூறினார். உக்ரைனை ஆதரிப்பது குறித்து அவர் மேலும் கூறிய போது அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவி செய்ய விரும்பவில்லை என்றால் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த தலைமையை எடுக்க தயாராக உள்ளது என்று அறிவித்தார். ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் உக்ரைனுக்கு உதவும் நாடுகளின் கூட்டமைப்பு தொடரும் என்று உறுதியளித்தார். இதுவரை எடுக்கப்பட்ட முடிவுகள் இப்போது வரவிருக்கும் அனைத்து முயற்சிகளையும் செய்ய நம்மை ஊக்குவிக்க வேண்டும் என்றார். பிரிட்டனின் பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி அந்த கூட்டத்தில் உக்ரைனுக்கு 30,000 ஆளற்ற விமானங்கள் அனுப்பப்படும் என்று அறிவித்தார். இந்த ரக ஆளற்ற விமானங்கள் உக்ரைனின் படைகளால் பெரிதும் பயன்படுத்தப்பட்டவை என்று அவர் சுட்டிக்காட்டினார். நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே கூறிய போது எந்த ஒரு இறுதி யுத்த நிறுத்தம் அல்லது சமாதான பேச்சுக்களுக்கு முன்னதாக உக்ரைன் வலிமையான நிலையை அடைய நட்பு நாடுகள் உதவ வேண்டும் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது இந்த மோதலை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து உக்ரைனின் முன்முயற்சியில் பேச்சுவார்த்தையில் ஒரு நாள் தொடங்கும். அதை செய்வதற்கான சிறந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற சிறந்த நிலைக்கு உக்ரைனை நாம் கொண்டு வர வேண்டும் என்றார்.
பின்னர் இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் போது அது ஒரு நல்ல ஒப்பந்தமா இல்லையா என்பது ஒரு விதத்தில் பார்க்கப்படும். அது ஒரு நல்ல ஒப்பந்தம் இல்லை என்றால் அது சீனர்கள், வடகொரியர்கள், ஈரான் ஆகிய நாடுகளால் பார்க்கப்படும். இந்த நாடுகளும் அண்டை நாடுகளை கைப்பற்றும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன. சீனா ஏற்கனவே எல்லைகளில் படைக்குவிப்புகளை செய்துள்ளது. ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு சாதகமான முடிவு கிடைத்தால் சீனா தமது ஆக்கிரமிப்புகளை தொடங்கிவிடும். மேற்கத்திய நாடுகள் அதை எதிர்க்கப் போவதில்லை. காரணம், சீனாவின் ஆக்கிரமிப்புகள் மேற்கே இருக்கப் போவதில்லை. உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார்.